சென்று மல்லிகை முல்லிகை கோங்கி இருவாச்சி என்று சொல்லக்கூடிய வாசனாதி புஷ்பங்கள் எல்லாம் பறித்து வந்து மண்ணினால் உங்கள் பாதத்தை கழுவி பட்ட ஆடையால் துடித்து மனைவியாகப்பட்ட வள்ளி பாதத்தை பணிந்தேன் சுவாமி. அதனாலே நம்மளை தேடி என் தந்தையும் என்னுடைய மாமனும் வந்தார்கள். மாமா வள்ளி மருமகளே ஆகட்டும். என் மனைவி குழந்தை ரூபத்தில் அழைத்து வந்து விட்டேன். ஆகட்டும், இதுதான் நல்ல வேலை. ஆமா ஆகட்டும். இந்த வரையில் தான் போன்றது. இப்பொழுது என் மனைவி என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது அந்த கார்கோட 5 நடுமோடி நாட்டிருக்கிறோம். அந்த 5 நடுமோடியும் எடுக்கணும். தேவாதி தேவரெல்லாம் விடுதலை செய்யணும். அந்த கார்கோட கொல்லணும். தேவி அதனாலே பூலோகம் சென்று அதனாலே அந்த கார்கோடகராகப்பட்டவன் 5 நடைமுறைகளை வைத்துள்ளார். அது வந்து நீ போனால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆமா எப்படி என்ன? அதாவது மலையாள தேசத்தில் மலையாள ஜக்கமாவிடத்தில் அவனுடைய மனைவி கனிவல்லி. அந்த கனியை மறந்து வள்ளி என்ற பெண்ணால் மட்டும்தான் எனக்கு அழிவு என்று வரத்தை வாங்கி விட்டான். உலகத்தில் அவன் மனைவி மட்டும்தான் வள்ளி என்று மனதில் எண்ணி விட்டான். ஏதாவது கட்டண பொண்டாட்டி புருஷன் போய் கொள்ளுவாளா? அப்படி என்று மனதில் எண்ணி வரத்தை வாங்கி விட்டான். அவனுக்கு தெரியவில்லை முருகனுக்கு ஒரு வள்ளின்னு ஒரு பொண்டாட்டி இருக்குதுன்னு. அதனாலே நீ சென்று அந்த ரணமோடி எடுத்தால் மட்டுமே அந்த சூரனை கொல்லவோ வெல்லவோ முடியும். தேவாதி தேவரெல்லாம் சிறைபிடித்து விட்டான். அந்த ரணமோடி எடுத்தா மட்டுமே தேவர்களுக்கு விடுதலை. ஆமா எடுத்தாதான் விடுதலை. தேவர்கள் அடுமை. ஆமா தேவர்கள் நம்மிடத்தில் எப்பொழுது வந்தாலும் அவரை அபத்தை கேட்பது நம்மளுடைய கடமை வழக்கம். அதுவும் போலாமா? கட்டிய கணவனை சொல்லி வாக்கியமானதுன்னு சொல்லி சொன்னபடியாகவே அந்த பூலோகம் சென்று அந்த ரணமோடி எடுத்துக்கொண்டு வருகிறேன். திரும்பி வா. நல்லா இருக்குன்னா போட்டிக்கார எப்படி தெரியுது? நல்லா இருக்குன்னு எப்படி தெரியுது? வீட்டுக்காரி வேஷம் போட சொல்லிச்சாமா, அதனால போட்டுக்கிட்டேன். ஒரு வேஷம் போடுறா. உலகில் நானே வெல்லவன், என்னை வெல்வதற்கு எவன் உண்டு? ரணமாரியை வைத்து விட்டோம். இப்பொழுதோ யாராவது வந்தால் வருவோம். யாரு வந்தாலும் என்னிடம் சொல்ல வேண்டும். சரி என்ன சரி என்ன சொன்னப்ப உங்ககிட்ட சொல்லணும். 6 வந்தாலும் சொல்லணும். 6 வந்தாலும் சொல்லணும். மேஜ் என்னோட பெருசா இருக்குது. அரே சாமியோ கும்பிடு வருது சாமி. சொல்றேன் பருத்தி வந்துக்குது. பருத்தி அம்மா வந்துக்குது. என்னது? பருத்தி அம்மா கூட்டிட்டு வந்துக்கிறேன். பருத்தி கூட்டு வந்து ஏங்க நம்ம இதுல எத்தனை பொம்பளைங்க இருக்கிறாங்க. ஆமா ஏன்னா அவங்க எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. சரி ஏதாவது கூட்டிட்டு வந்துட்டேன். பருத்தி வச்சு பொழைச்சிக்கோ. அரே சாமியோ அரே சாமி குறைஞ்சாத பெண்ணு வந்திருக்கிறேன். அழுப்பு ஊதியாட்டம் பேசா சாமியா. அழுப்ப அரே சாமியோ அரே சாமி என்னமோ அரே சாமி பூலோகத்துல ஏதோ ரணமோடி வச்சிருக்கிறியாமே. அதெல்லாம் ஆம்பளை எடுப்பாங்க. ஒரு காலோடு சோறு பொம்பளாச்சு நீ எடுக்க முடியுமா? அரே
சாமியோ நான் எடுக்கிறதா சாமி அந்த ரணமோடி எடுக்கிறதா சாமி நான் வந்திருக்கிறேன். ரணமோடி எடுக்க முடிந்தால் எடுத்து பார். அரே சாமியோ அந்த ரணமோடி எடுத்தா என்ன ஆகும்? ரணமோடி ஆவட்டது எப்படி? ஈசலம் மலையத்தினி கொண்டு எடுத்து போடும். என்ன ஆவட்டது? ஏனென்றால் இந்த வைத்திருக்கும் 5 ரணமோடி எடுத்து விட்டால் இந்த கார்கோடையன் உனக்கு அடிமை. எடுக்காவிட்டால் எனக்கு நீ அடிமை. அப்படியா? ஆமா. அப்படியா சாமி? முடியுமா? சாமி பொறுமையா இரு சாமி, இந்த ரணமோடி நான் எடுக்கிறேன். எடுத்து வா. வருண 2 பேர் கரெக்டா பிடிக்கணும். நீங்கள் சொன்னபடியே அந்த ரணமோடி எடுக்க போனேன். ஆனால் கார்கோடா சூரனாகப்பட்டவன் ஒரு யாகத்தை உண்டு செய்தான். அந்த அனலை யாகத்தை உண்டு செய்தபடி அந்த அனலை தாங்க முடியல, சுட்டி அரிக்கிறது சாமி. என் மாமனை அழைத்து கேட்போம். அப்படியா? எடுக்க முடியவில்லை. அதாவது அந்த ரணமோடி அருகில் சென்றால் அக்னி சுவாலயம் சுட்டி எறிகிறது. மருமகனே எடுக்க முடியவில்லை மாமா. உன் தாயா வழங்க மாட்டா அம்மா பார்வதிய எலுமிச்சவனைய மாற்றி அந்த பஞ்சாச்சார பெற்று வச்சிருக்கிறான். எப்படி எடுப்பது? கிட்ட போனா அக்னி சுவாலயம் வீசும். அந்த ரணமோடி எடுக்கணும். தேவர்கள் விடுவானா 9 மாசத்துல 3 நாள் வீட்டுக்கு தூர போவாங்க. அந்த வீட்டுக்கு தூர போன புடவை எடுத்து வந்தா அதை எடுக்கலாம். ஓஹோ, ஆமா. ஆகட்டும் தேவி, பெண்கள் ஆவிடாய அந்த சீட்டு துணியை உடனே இடுப்பில் சொருவி கொண்டு அருகில் சென்றாயானால் அந்த பஞ்சாயத்துல பெட்டியில் இருக்கும் சக்தி அந்த எலுமிச்சமணியாகப்பட்டது சக்தி செயல்படாது. போய் வா. அப்படியாகட்டும். வீட்டுக்கு தூர போன போட எடுத்துக்கோமா. உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய உமா பார்வத சக்தியை ஒரு எலுமிச்சை காயாக திட்டிட்டு அடித்து வைத்தல்லவா உமா பார்வதியை விடுதலை செஞ்சு விட்டேன். இப்பொழுதுதான் சொல்லுகிறேன், தேவாதி தேவரெல்லாம் சிறைமிட்டு விடு. இருப்பது 5 ரணமோடி, 5ல் 1 தான் எடுத்திருக்கிறார். இன்னும் 4 இருக்குது. என் மயர போய் நீ புடுங்கவா முடியும்? அப்படியா? இத 4 எடுத்து காட்டு. எடுத்து காமிக்கிறா.
பரமசிவனை பரமசிவன் அது ஒரு தேங்காய் திட்டு சிரமிட்டு வச்சாய் இங்க பாரு தந்தையாகப்பட்ட ஒரு பரமசிவனை விடுதலை செஞ்சு விட்டேன் இப்பொழுதான் சொல்லுகிறேன் தேவாதி தேவரெல்லாம் சிரமித்து விடு இன்னும் இருப்பது 3 எடுவாய்ப்போம் முடிந்தால் வென்று காட்டு தவிர்த்து காட்டு நான் உனக்கு அடிமையாகிறேன் சூரா கெடுக்க போறவனை ஏன்டா கெடுற அப்படின்னு சொன்னா இன்னும் தான் நான் கெடுன்னு சொல்லுவாங்களாமா ஆகுமா ஆகாதோ ஆனா பாரு அதெல்லாம் கம்முன்னு பாட்டு நீ செத்தினா பரவாயில்ல இப்பொழுதாவது சொல்கிறேன் அந்த ரணமோடைய 2 எடுத்துட்டேன் இன்னும் 1 எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வந்த வழியை விட்டு வராத வழியா ஓடி போய்விடு 3 எடுத்திருந்தாலும் மீதி இருப்பது 1ங்கிறாயே ஆகுமா ஆகாதா முடியாதென்றால் பாட்டு இருவரும் செய்வோம் அப்படியா நீ சாவியா சாப்பாடு என்னடா அரியாபேன கூத்து கூட்டு வந்து என்னடா சாவு சாவுங்கிறாங்க மந்திரம் போட்டியா இல்லையா நீ போட்டுட்டா எப்படி அவன் 2 எடுத்திருப்பான் சார பாம்புங்க மழுக மாட்டவா சொல்றா தம்பி சாப்பிடலாம் ஒட்டியா வேகுமா நல்லா இருக்குவா நல்லா இருக்கு நான் சாப்பிட்டவா சாப்பிட்டேன் நானு சாப்பிட்டு சொல்றேன் ஆளுக்கு ஒரு புறம் நின்று ஆளுக்கு ஒரு புறம் நின்றும் மந்திரம் போடு போடு மந்திரம் இருங்க ஒரே மந்திரம் போறதுக்கு திருநீர் வேணுமில்ல போய் திருநீர் வேணுமில்ல திருநீரா திருநீருங்க சரி ஏதோ ஒண்ணு பண்ணி ஓடு 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 திருநீர் ரெடிங்க வந்து போட்டு ஆட்டாடுங்க மந்திரம் போடுறான் மந்திரம் போடுறான்
என்னாலே மந்திரியார்களே வாருங்கள் 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 சொட்ட மந்திரியாரே வாருங்கள் ஓம் ஜக்கம்மா ஓம் மலையாளபதி ஓம் ஜக்கம்மா ஓம் மலையாளபதி ஓம் ஜக்கம்மா வாங்க ஓம் மலையாளபதி ஓடி மந்திரம் போடுறீங்க ஓடி ஊட்டி பேர கொண்டு போடாத ஏய் ஓம் மலையாளபதி ஓம் ஜக்கம்மா இருடா ரணமாடி எடுத்தாலே என்று பார்க்க வேண்டும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஓம் மலையாளபதி ஓம் ஜக்கம்மா ஓம் மலையாளபதி ஓம் ஜக்கம்மா கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறேன் பூஜா இருடா ஓம் மலையாளபதி ஓம் ஜக்கம்மா திருநீர் தீர்ந்து போச்சு ஓம் மலையாளபதி ஓம் ஜக்கம்மா இருடா பார்க்கலாம் ஓம் மலையாளபதி நல்லா பறக்கிறாரு என்னாச்சு கோழியை தும்பமாடா கோழி வாடா நீ மோடி போய் மோடி பார்க்கணுமா டெல்லிக்கு போகணும் அழுப்பி ஆட்டம் பேசக்கூடாது சில்லறை ஆட்டம் பண்ணக்கூடாது வாடா இந்தாங்கன்றா மூணு ரணமோடி இருந்துச்சுல்ல இந்தாங்கன்றா மந்திரம் போடுறா ஓம் மலையாளபதி ஓம் ஜக்கம்மா எங்கடா அடியா புலலுக்கு பாட்டு எடுத்துறீங்க எங்க போடணும் ரணமோடி இருக்குதான் ஓம் மலையாளபதி எப்படியா ஓடிட்டு போறான் வாடா பார்த்தோம் வைத்த ரணமாடி அனைத்தும் எடுத்து விட்டார் வாடா இருமா இரு இப்படி எனக்கு வருதுடா எங்கடா கோமாளி ஜோதி போட்டானே போய் எங்கடா கோமாளி ஏனென்றால் வைத்த ரணமாடி அனைத்தும் எடுத்து விட்டீர்கள் நல்லவா எனக்கு அடிமை வாடா உட்காருடா வந்து வா ரெண்டு ஓம் ஜக்கம்மா உட்காரு கூப்பிடு விட கூப்பிட உள்ள கூப்பிடு ஓம் மலையாளபதி ஓம் ஜக்கம்மா வாங்கடா மந்திரா சாமி வாங்கடா மந்திரவாதி கூதிங்களா வாங்கடா வாங்கடா வர சொல்லு உட்கார் சொல்லு உட்கார் சொல்லு கோழியை தும்பமாடா கோழி கூப்பிட வைப்பமாடா அவங்க ரெண்டு பேர் யாரு வர சொல்லு உட்காருங்கடா வியாபாரம் எப்படி சிறைப்பிடிக்கிறீங்க உட்கார சொன்னா உட்காருது உட்கார சொன்ன வர சொல்லு உட்காருங்க போறப்ப யாரா இருந்தீங்க ஓம் மலையாள ஓம் ஜக்கம்மா என்ன உண்டு மந்திரம் போட்டுட்டு இருக்கானே எப்படி எப்படி மந்திரம் போடலாம் கண்ணே ஜக்கம்மா
எப்படி வசனம் கொடுங்க பேசாதுங்க பேசாதப்பா. நீங்க பேசுங்க கண்ணு எப்படி தேவரில் எப்படி ஆட்டி படைச்சு நீ எங்க அம்மா ஜக்கம்மாவை எப்படி பண்ண எப்படி பண்ண நீ எப்படி பண்றா நீ எப்படி பண்ணலாம் நீ ஒரு பைத்தியம் இருங்கம்மா பேசுறதுதான் விடுங்கம்மா சாமி சாமி இருந்தது சுத்தமா முடிஞ்சு போச்சு கோயில் முடிஞ்சு போச்சு போறேன் அம்மா வள்ளி ஐயா சொன்னது யாரு ஜெயித்த 5 இடமாடி எடுத்து விட்டாய் அது வழியாக நான் உனக்கு அடிமை எத்தனை முறை சொன்ன அடுக்கடுக்க எத்தனை முறை சொன்னாலியா அதனால இப்ப நான் என்ன செய்ய என்ன பண்ணணுமா உங்க சிசியமெல்லாம் கூப்பிட்டு உட்கார வை. வாங்கடா வந்து தொலைங்கடா இப்பொழுது என் கணவராகப்பட்ட கூப்பிடுமா அவரை கூப்பிடுமா முருகப்பெருமான் பாதத்தை பணிய வேண்டும். ஏதோ பேசுறீங்களா பொறுமை 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 எப்படி நீ பேசலாம் எப்படி நீ பொறுமையா சொல்லலாம் மன்னவா சாமி முருகப்பெருமானே மன்னா இப்ப வேப்பல கையில எல்லாம் பயப்பட வேணாம் சாமி கடவுளே ஏதோ ஏய் கம்முனு இருமா சாமி கடவுளே கார்கோடகா தீர்ந்து போச்சு. ஏண்டா உசுர் எடுக்கிற மலையாள பகவதி ஐயோ எது வேணாம்னா விடுறேன் சாமி எனக்கு தெரியும் 2 கால் தான் உங்களுக்கு இருக்கு அந்த ஒண்ணும் அரைக்கால் எங்க சாமி இருக்கு கடகர பைத்தியக்காரன் அறியாத புத்தியால் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் என்ன அறியாத புத்தி இருங்க சொல் கார் கோடகா சூர எப்பேற்பட்ட ஆளு குடிசா தம்பி அது என்னுடைய வேல் அதனால பேசுவாங்களா அவங்க பண்றது நான் என்னமா பண்ணுவேன் ஏனென்றால் என்னுடைய தம்பி கண்டகாசூரனை தேவரால் மடித்து விட்டார் என்று சொல்லி ஆங்கார கோபத்தில் கார்கோடனாவுடன் தேவரை சிறவடிக்க வந்தேன் அதனால தான் உன் தவறை உணர்ந்து காலையில எழுந்து தண்ணீர் கேட்டு விட்டாய் தங்களிடம் பஞ்சம் பஞ்சம் என்று வந்து விட்டேன் ஐயோ இல்லைங்க ஏப்பா சோத்துக்கள் பஞ்சம் ஐயோ தஞ்சம் ஏப்பா தண்ணி பஞ்சம் வந்துட்டியா ஐயோ இல்லைங்க உயிர் தஞ்சம் என்று பாதத்தில் விழுந்து விட்டாய் மன்னித்து விட்டேன் என்று அதனாலே உன்னுடைய தம்பியாகப்பட்ட கடகாசுரனை கொன்றதால் தேவர்களை பறிக்கு பலி வஞ்சகத்தை வந்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லி உன் நெஞ்சில் வஞ்சகத்தை வைத்து தேவர்களை அதனால்தான் நீ தேவர்களை பலி வாங்கினாயலா தேவர்களை சிறைப்பிடித்தாயலவா உன் தம்பியை நாங்கள் கொல்லவில்லை உங்கள் தம்பியை அடிக்கிறது காலு கிட்டு அடியாது முழங்கால் அடிச்சிருக்கீங்க சொல்றத கேளு ஆனால் உன் தம்பியை நாங்கள் கொல்லவில்லை யாது செய்தீர்கள் உன் தம்பியை நாங்கள் கொல்லாமல் எனக்கு வாகனமாக மயிலாக தித்தித்து வைத்திருக்கிறேன் சாமி கடவுளே என் தம்பி ஆகட்டும் தங்கள் பாதமே தஞ்சம் என்று அறிந்து விட்டான் என் தம்பி எப்படி இருக்கிறானோ போலவேதான் அதே மாதிரி நானும் உங்க பாதத்துக்கு அடியிலே இருக்கணும் உன்னை போலவே தேவரை சிறுபிடிப்பேன் என்று வந்தான் அவனை மயிலாக தித்தி எனக்கு வாகனமாக அமர்ந்து விட்டான் அதே போல் நீங்கள் எப்படி ஒன்றாக பிறந்து கூடி பிறந்து கூட்டு பால் உண்டீர்கள் சேர்ந்து பிறந்து சேர்ந்து பால் உண்டீர்கள் எப்படி இருவரும் ஒன்றாக இணை பிரியாமல் இருந்தீர்களோ அதே போல் உன் தம்பியை மயிலாக தித்தித்து உன்னை ஒரு கார்கோட பாம்பு நீ ஒரு பாம்பு அதனாலே ஒரு பாம்பாக எனக்கு நீ ஒரு வாகனத்திற்கு அமைவாய் அப்படியே ஆகட்டும் மயிலின் கீழே ஒரு பாம்பு ஆகட்டும் அதனாலே மயிலும் பாம்பு ஆகப்பட்டது மயிலுக்கு முருகனுடைய வாகனம் மயில் அந்த மயிலுக்கு கீழே தான் இந்த கார்கோடகா சூரன் ஆகப்பட்ட ஒரு பாம்பாக இருப்பான் சரி எந்த கோயில முருகன் கோயில போனாலும் அந்த மயிலுக்கு கீழே ஒரு பாம்பு இருக்கும் அதுதான் இந்த கார்கோடகா சூரன் ஆமா சாமி அப்படியா இருந்துட்டால் அப்படியே வரத்தை தருகிறேன் அப்படியே உன் மீது நான் ஏறி பவனி போக வேண்டும் பவானி பஸ்ல போயிடலாம் பிறகு வருகிறேன் போ